கவர்மெண்ட் லேப்டாப் தான். கலைஞர் டிவிலலாம் கலைஞர் டிவினே பேர் இருந்துச்சு, கலைஞர் போட்டால் தான் வரும், கவர்மெண்ட் எம்பளம் தான் வரும். அம்மையார் ஜெயலலிதா கொடுத்ததுலையும் அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து இந்த அழிக்கிறதே வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான விஷயம் தான். நீங்கள் அவ்வளோ உங்களுக்கு வந்து சுயமரியாதை இருக்குன்னா ஏன் வாங்குறீங்க? ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். This festive season, travel the world with Grand Royal Tours. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557. லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது ஜெயலலிதா அம்மையார் அவங்கள ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்திருந்தா கூட, பட் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது எசென்ஷியல் ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாம் ஒரு ஃபோட்டோவை வாங்கி அழிக்கிறதுக்கு பெட்ரோலை வாங்குறதுக்கு காசு வச்சுருக்கானே தவிர, ஆனால் அதே பெட்ரோலை அவன் வாங்குற, ஐ மீன் அதே லேப்டாப்பை அவன் வாங்குறதுக்கு தகுதி இருக்கானா கிடையாது. நீங்கள் அதான் அரசாங்க காசில் தானே எனக்கு கொடுக்குற, அதுலேயும் மூஞ்சினா அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வரி பணத்தில் தான் சார் வந்து எந்த திட்டம் நீங்கள் தேர்தல் அறிக்கை சொன்னாலும் கரெக்டு தான் சார். போன தடவை திமுக 1000 ரூபா சொன்னப்பயே 1500 ரூபா ஏடிஎம்கே தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் 2000 சொன்னதுனால இப்போ திமுக ஒன்று 2500 போயாகணும், இல்லை 3000 போயாகணும். பொலிட்டிக்கலி அவங்கள ஒரு இக்கட்டான நிலையில் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளே. நாளைக்கு நான் பலனடைகிறேன், என்னை என் வீட்டுக்கார் கை விட்டுட்டாரு, நாளைக்கு என் பிள்ளைங்க கை விட்டுருச்சு, நாளைக்கு இந்த காசில் தான் நான் உயிர் வாழ்கிறேன்னு நினைக்கக்கூடிய பல பெண்களுக்கு இந்த 1000 ரூபா காசுங்கிறது உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த உரிமையை வாங்கி தரக்கூடிய தொகையாக தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி அவர்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, இவ்வளவு அவசரமாக 5 திட்டங்கள், அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறாரு. இந்த மாதம் 2000 ரூபாய் பணம், ஆண்களுக்கும் இலவச பேருந்து. திமுக பார்த்தா அதிமுக காப்பி அடிக்கன்னு சொன்னா கூட ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கணினி அதெல்லாம் கூட கொடுத்தாங்க. அதே தான் ஸ்டாலினை இப்போ கொடுக்குறாரு. அவங்க கொண்டுட்டு வந்த பிளான் சிஸ்டம்ங்கிறதே ஒரு ஃப்ரீ அக்சஸ்ல கிடையாது. அவருக்கு கொடுக்கும்போது கூட மாணவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. இங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் கொடுத்துருக்காரு. இது ஓட்டு வங்கியா மாறுறதுக்கு தான் திமுக. சார், நீங்க யங்ஸ்டர்ஸுங்களுக்கு என்ன ஃபேவரபிளா இருக்கும், நாளைக்கு இதே லேடிஸ்ங்களுக்கு என்ன ஃபேவரபிளா இருக்கும், ஆண்களுக்கு என்ன ஃபேவரபிளா இருக்கும்னு பார்த்து தான் செய்யணும். ஆண்களுக்கும் பேருந்து இலவசம்னு இவர் ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றாருன்னா, இப்போ டிஎம்கே ஹஸ் பிளேட் வெரி டெக்னிக்கலி ஒரு ரோல். என்னன்னா, நம்ம போக்குவரத்து துறை ரொம்ப நஷ்டத்தில் இருக்கிறதுனால அவங்க அழகா என்ன பண்ணிட்டாங்க, குறிப்பிட்ட அந்த பிங்க் பஸ், அந்த லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸில் மட்டும்தான் பெண்களுக்கு இலவசம். ஏற்கனவே நஷ்டத்துல போனதை இன்னும் நஷ்டம் ஏற்படுறதா இது பண்றாங்களா? இந்த நஷ்டத்தை எப்படி சரி செய்யலாம், அந்த இலவச பஸ்களை வந்து குறைச்சிட்டு பேமெண்ட் பண்ணுற பஸ்ஸுகளை அதிகமாக்குனாங்க. இப்போ அடுத்தது டிஎம்கே கண்டிப்பாக அந்த இலவச பஸ்ஸுகளில் ஆண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நாளைக்கு இந்த 1000 ரூபா வாங்குற யாராவது நீங்கள் ஏன் பெட்ரோல் டீசல் காசு குறைக்கல, ஏன் எனக்கு 100 ரூபா சிலிண்டர் மானியம் கொடுக்கலன்னு கேட்குறான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எனக்கு இந்த 1000 ரூபா வருதாங்கிறத தான் கவனமாக இருக்கான். நீங்கள் 1000 ரூபா கொடுத்ததுக்கே 5 லட்சம் கோடி 5 வருஷத்தில் ஏறிடுச்சு. இப்போ நீங்கள் 2000ன்னா நாளைக்கு இந்த கடன் சுமைகள் எவ்வளவு தூரம் மோசமாக நிலைக்கு போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். திமுகவுக்கு நல்ல முட்டு கொடுக்குறீங்க சார். சார், திமுகவுக்குன்னு இல்லை, அண்ணாமலையை ஏற்றுக்க தயாராக இருக்கான், இன்னைக்கு விஜயை ஏற்றுக்க தயாராக இருக்கான். ஆனால் எடப்பாடியை ஏற்றுக்க தயாரானா இருக்கானா மக்கள்னா இல்லை. ஏன்னா அவன் அந்த கிரைட்டீரியாலே வைக்கல. அண்ணாமலைங்கிற ஒரு கடல் அலை தான் அவர். கடல் அலையிலேயே நாளைக்கு எடப்பாடிங்கிற ரெட்டலை முங்குச்சு. விஜய்ங்கிற சுனாமியில இந்த எடப்பாடிங்கிற ரெட்டலை என்ன ஆகும்? தாவேகா உறுப்பினர் மாதிரியே பேசுறீங்க சார். 15% ஓட்டு. கே நேர் அவர்கள் நேற்று தஞ்சாவூரில் வந்து பேட்டியில் சொன்னது, திமுகவில் 1000 ரூபா கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இங்கே தலைவர் வந்து தெளிவாக அந்த 1000 ரூபா கொடுத்துட்ருக்காரு, இலவச பெண்களுக்கான இதுவும் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் வந்து எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்தா வந்து பழனிசாமி காப்பி அடிச்சிருக்காரு, 2000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு பஸ், இலவச பஸ் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது எப்பயுமே வந்து அந்த ஒரு அவசரமாக அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டப்பே தெரியுது. இது வந்து முன்கூட்டியே நாளைக்கு அவங்க சொல்கிறதுக்குள்ளார நம்ம ஒன்று சொல்லிட்டா அவங்க அதை விட அதிக தொகை, ஒரு பிட்டிங் மாதிரி தான் இது. இப்போ போன தடவை திமுக 1000 ரூபா சொன்னப்பயே 1500 ரூபா ஏடிஎம்கே தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த 2000 ரூபா தான் உண்மையிலே டிஎம்கேவோடைய ஐடியா வந்து 1000 2000 ஆக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ எடப்பாடி அவர்கள் 2000 சொன்னதுனால இப்போ திமுக ஒன்று 2500 போயாகணும், இல்லை 3000 போயாகணும். ஸோ அந்த பொலிட்டிக்கலி அவங்கள ஒரு இக்கட்டான நிலையில் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளே. இப்போ முன்னாடி கலைஞர் அவர்கள் டிவி தரேன் அப்படின்னு சொன்னப்பையா இருக்கட்டும், அந்த சமயத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையாரிலிருந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு இலவச பொருள், அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். அப்போல்லாம் டிவிங்கிறது பல மக்களுடைய கனவாக இருக்கும். நீங்கள் நிறையா மக்களே வந்து இந்த பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்க, ஜன்னல் திறந்துருக்கும், இந்த வீட்டில் இருக்கிறவங்க அங்கே பார்ப்பாங்க, இல்லை எந்த வீட்டில் டிவி இருக்குதோ அங்கே ஊரே வெளியில் வந்து உட்காந்து பார்ப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லார் வீட்டுக்கும் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்கிறப்ப இதே விமர்சனம் எழுந்துச்சு. அதெல்லாம் சொல்கிறாரு, ஆனால் டிவிலாம் கொடுக்க முடியாது, அப்படியே கொடுத்தாலும் அது ஓடாது, அது கொஞ்ச நாளில் போயிடும் அப்படின்னாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, உண்மையிலே அரசியலில் ஒரு பெரிய பிரேக்கிங்காக கலைஞர் அவர்கள் வந்து அந்த கலைஞர் டிவிங்கிறத கொண்டுட்டு வந்து அதை நல்ல முறையாக செயல்படுத்தி, எனக்கு தெரிஞ்சு
அது அடுத்த கவர்மெண்ட் திரும்பி 5 வருஷம் முடிகிற வரைக்கும் பல பேர் வீட்டுகளில் எனக்கு தெரிஞ்சு இன்னமும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட சில வீட்டுகளில் நான் பார்த்த நினைவுகள் இருக்குது. ஸோ அந்த அரசாங்கத்துக்கும் நஷ்டம் இல்லாமல் கொடுத்த பொருளையும் தரமாக கொடுக்க முடியாதுன்னு சொன்னதையும் கொடுத்து நிறைவேற்றி காட்டியதோடைய பயம்னா அடுத்த தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆடு மாடு தரேன், அது வந்து விவசாய செக்டரை தான் உங்களுக்கு கிராமப்புற மக்களை தான் கவர் பண்ணும். ஆனால் ஆடம்பர மக்களுக்கோ இல்லை கிராமப்புறத்தில் இந்த பொருள்லாம் நம்மளால் வாங்க முடியுமான்னு நினைக்கிற மக்களுக்கு வசந்தன்கோ தான் நாளைக்கு எலெக்ஷனில் நின்னால் நாளைக்கு ஈஸியாக ஜெயிக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளார கொண்டுட்டு வர மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கி அரசியல் நிலைகள் போக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் அப்பையும் ஒரு பேச்சு எழுதுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்டைதாரர்கள் ரேஷன் அட்டைகளுக்கு ஆடு மாடுங்கிறாங்களே, எத்தனை அட்டைதாரர்கள் இருக்காங்க, அந்த அளவுக்கு ஆடு மாடு இருக்கா? அவர் இல்லை, இவங்க சொல்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது கட்சிகள் சார்ந்து ஒருவர் மேல் வந்து பழி சொல்கிறதுங்கிறது நடக்கிறது தான். ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிறப்ப தான் அவங்களுடைய ஸ்டாண்டு நிற்கும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னதை ஒரு பக்கெட்டு விடுங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் அவரிடம் நெருங்கி பழகியவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து இந்த முகஸ்துதிக்காக ஆமாம் இது பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவே மாட்டார். கட் அண்ட் ரைட்டாக இது முடியாது அப்படின்னு எதையுமே ஃப்ளாஷ் கட்டாக பேசுகிறவர். அவர் அந்த மாதிரி பேசின ஒரு ஆடியோ லீக் ஆக போக தான் அவர் இலாக்காவே மாறுற சூழ்நிலை வந்துச்சு. அவர் எப்பயுமே எதையுமே ஒழித்து மறைத்து பேசக்கூடிய ஆள் இல்லை. மனசில் என்ன படுதோ அதை தாண்டி போயிடுவார். அவரே நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றப்போ 1000 ரூபா கொடுக்கறது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக பத்திரிகையாளர்கள் சந்திப்புலேயே சொல்லியிருக்காரு. அறிக்கையில் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி இருக்க நிதிநிலை சூழ்நிலையில் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு முடியாது அப்படின்னு திமுகவுடைய நிதியமைச்சராக கூட சொல்லியிருக்கார். பட் அதை மீறி இக்கட்டான ஒரு நிதிநிலையில் கூட இன்றைக்கி திமுக அரசு அது மக்கள்கிட்ட பெரிய ஒரு வரவேற்பை வாங்கியிருக்குது. கொடுத்த வாக்கு அவங்க 1000 ரூபா தரேன்னு சொன்னப்போ எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததோ அதுக்கு அப்பாற்பட்டு இப்போ இந்த பொங்கலுக்கு 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறதெல்லாம் கூட சார் வருஷத்துக்கு ஏதோ ஒரு 2000 கொடுக்கறதுக்கும் மாதம் 2000 கொடுக்கறதுக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் போய் நாளைக்கு நான் பலனடைகிறேன், என்னை என் வீட்டுக்கார் கைவிட்டுட்டாரு, நாளைக்கு என் பிள்ளைங்க கைவிட்டுருச்சு, நாளைக்கு இந்த காசில் தான் நான் உயிர் வாழ்கிறேன்னு நினைக்கக்கூடிய பல பெண்களுக்கு இந்த 1000 ரூபா காசுங்கிறது உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த உரிமையை வாங்கி தரக்கூடிய தொகையாக தான் நான் பார்க்குறேன். முடியாதுன்னு சொன்ன விஷயத்த அவர் செஞ்சு காட்டியிருக்காரு. இப்போ எடப்பாடி அவர்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, சார் நீங்கள் இப்போ தான் குழுவே போட்டார். எனக்கு தெரிஞ்சு தேர்தல் அறிக்கை குழு தயாரிக்கிறதுக்கே எடப்பாடி வந்து இப்போ தான் போட்டார். திமுக கூட ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. இந்த குழு நியமிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு அவசரமாக 5 திட்டங்கள் பெருசாக சொல்கிற அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறாரு. அதுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதம் 2000 ரூபாய் பணம், ஆண்களுக்கும் இலவச பேருந்து. திமுக பார்த்தா அதிமுக காப்பி அடிக்கன்னு சொன்னா கூட ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கணினி அதெல்லாம் கூட கொடுத்தாங்க. அதே தான் ஸ்டாலினை இப்போ கொடுக்குறாரு. இல்லை, அதாவது மடிக்கணினிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா சொன்னப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் அவுட்டாக இருந்ததுங்க. அவங்க கொண்டுட்டு வந்தப்பெல்லாம் சிஸ்டமுங்கிறதே ஒரு ஃப்ரீ அக்சஸில் கிடையாது. அப்போல்லாம் ஐடி எம்ப்ளாயீஸுங்களுக்கே பார்த்திங்கன்னா கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற லேப்டாப் தானே தவிர அவங்களுக்கு சொந்தமாக ஒரு லேப்டாப் வாங்குகிற வசதிங்கிறது நல்ல மாத வருமானங்கள் வாங்குறவங்களுக்கே ஒரு பெரிய தொகை போடணுங்கிற அளவுக்கு இருந்தப்போ அப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் அந்தம்மா கொடுத்ததுங்கிறது பெரிய வரவேற்பை கொடுத்துச்சு. அது வந்து அந்த சமயத்தில் அந்த தேர்தல் சமயத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அது ஒரு பெரிய இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு கொடுக்கும்போது கூட மாணவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. இங்கே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே கொடுத்துருக்காரு. இது ஓட்டு வங்கியாக மாறுறதுக்கு தான் திமுக. சார் நீங்கள் வந்து ஸ்கூலில் கொடுக்கறது தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ஓட்டர்ஸ். நீங்கள் இன்றைக்கி கொடுக்குறப்ப அது கரெக்டாக அது டச் அபவ் 18 காலேஜ் என்ட்ரு ஆகிறப்ப நீங்கள் இது வந்து அவர்கள் இப்போ உடனே போடுறது அது அவங்களுக்கு. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ளார அவங்க கரெக்டாக ஓட்டர்ஸாக வந்துடுவாங்க. ஸோ எல்லாமே ஒரு கேல்குலேட்டர். நீங்கள் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா செக்டர்களுக்கும் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ 1000 ரூபா பணம் கொடுக்குறோம் என்னங்கிறது பெண்களுக்கு, அப்போ பஸ்ஸுங்கிறது பெண்களுக்கு. இப்போ ஏன் இதே ட்ரிகர் ஆச்சு, இந்த டாஸ்மாக் மூடுறேங்கிற சப்ஜெக்ட் ஏன் திரும்பி டிஎம்கே டச் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது எல்லாரும் நினச்சாங்க இந்த ஆண்கள் குடிக்கிறதுனால பெண்கள் அதை விரும்பி நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அதனால அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. இப்போ எல்லாம் குடிகாரனும் சேர்ந்து நம்ம கவர்மெண்ட்டை சாச்சிவிட்டான் திரும்பி வர முடியாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிறப்ப அப்போ அந்த விஷயம் எகென்ஸ்ட் மேல் ஜென்ரேஷன் மாதிரி ஆகிடுது. அப்போ ஃபீமேல் நமக்கு ஃபேவரிசம் பண்ணுறத விட இவங்களுக்கு எதிர்ப்பு நமக்கு அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் அந்த டாப்பிக்கே விட்டுட்டாங்க. ஸோ கவரேஜ் பண்ணுறப்பயே யங்ஸ்டர்ஸுங்களுக்கு என்ன ஃபேவரபுளாக இருக்கும், நாளைக்கு இதே லேடிஸுங்களுக்கு என்ன ஃபேவரபுளாக இருக்கும், ஆண்களுக்கு என்ன ஃபேவரபுளாக இருக்கும்னு பார்த்து தான் செய்யணும். எடப்பாடி அவர்களுடைய திட்டத்திலே பாருங்கள், எல்லாருக்கும் அனைவருக்கும் வீடுங்கிறார்ல, அதில் வந்து கிராமப்புற பகுதியில் நீங்கள் குடிசை இடத்துல இருந்தால் அந்த இடத்துலையே உங்களுக்கு நான் வீடு கட்டித்தரேன்.
இதே டவுனுக்குள்ளார இருந்தீங்கன்னா நான் அப்பார்ட்மெண்ட் இந்த சமத்துவம் அதை தான் அவர் சொல்கிறாரு, வேற ஒன்றும் சமத்துவபுரத்தை கொண்டுட்டு வந்தது யார், கலைஞர். இப்போ அதே சமத்துவபுரத்தை இவர் வித்தியாசமாக சொல்கிறாரு. இது ஒரே ஒரு விஷயம்தான் புதுமையாக சொல்கிறாரு. என்னன்னா இப்போ எனக்கு பையன் இருக்கான், என் பையன் கல்யாணம் ஆகி தனி கொடுத்தனம் போகிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு வீடு. இப்போ இதுவே லாஜிக்கலி என்ன அப்படின்னா, ஆம்பளை பசங்க எப்பயுமே கல்யாணம் ஆகி நம்ம கூட தான் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. யாருமே இந்த அப்பா அம்மாவும் ஆம்பளை பையனை போய் நீ தனியாக கொடுத்தனா இருந்துக்கன்னு சொல்ல மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைய தான் கட்டி கொடுப்போம். அந்த பொண்ணுக்கு என்ன இருக்குன்னு கேட்குற இடத்துல இது மகளுக்காக இவர் கொடுத்துருந்தா கூட ஏதோ கல்யாணம் பண்ணி போகிற ஒரு லேடிக்கு அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வீடு கிடைக்குங்கிறதுக்காக வச்சு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆண்களுக்கு கொடுக்குறதுங்கிறது இதில் பயன் அடிக்குமானா, இப்போ ஒரே வீட்டில் ஒருத்தன் என்ன செய்வான், ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னொரு வீட்டை உள்வாடக்கி விடுவான். இது மறுபடியும் அரசாங்க விஷயங்களை இது கவர்ச்சியாக இருக்கலாமே தவிர பட் செயல்பாடுகளுக்கு இது அப்ளிகபிளா அப்படின்னா அது பெரிய மைனஸ். அதே மாதிரி ஆண்களுக்கும் பேருந்து இலவசம்னு இவர் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறாருன்னா, இப்போ டிஎம்கே ஹாஸ் பிளேட் வெரி டெக்னிக்கலி ஒரு ரோல். என்னன்னா நம்ம போக்குவரத்து துறை ரொம்ப நஷ்டத்தில் இருக்கிறதுனால அவங்க அழகாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த குறிப்பிட்ட அந்த பிங்க் பஸ்ஸு, அந்த லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸில் மட்டும்தான் பெண்களுக்கு இலவசம். இப்போ இந்த டபுள் டக்கர் பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹை ரேஞ்ச் பஸ்ஸாக இருக்கட்டும், இந்த இவி பஸ், இது எல்லாத்துலேயுமே என்னை பொறுத்த வரைக்கும், நான் சென்னையில் எனக்கு சத்தியமாக தெரியல, பட் திருச்சியை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக 25லேருந்து 30 ரூபா, 35 ரூபா, 40 ரூபா டிக்கெட் வாங்குற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ வசதியாக இருக்கிறவர்கள் உங்களுக்கு வேணுமா இதை பயணம் பண்ணிங்க. நானே நிறையா பார்க்குறேன், ஒர்க்கிங் உமன்ஸ், அதாவது டாக்டர், நர்ஸுங்களாக இருக்கிறவங்க, மற்றபடி நல்லா வேலை செய்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி பணம் கொடுத்து போகக்கூடிய பஸ்ஸில் தான் போகிறாங்க. இலவச பஸ்ஸில் அந்த நெரிசல்கள் அதிகமாக இருக்குது, உட்கார்றதுக்கு இடம் இல்லை, பஸ்ஸோடைய கண்டிஷன் சரியில்லைங்கிற மாதிரி இருக்கிறப்ப இது வந்து அவங்களுக்கு யார் உன்ட்ட காசு இருக்கா, கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறியா, இதுக்கு போய்க்க. உன்ட்ட காசு இல்லையா, கஷ்டப்படுறியா, இந்த பஸ்ஸில் ஏறிக்கேங்கிற மாதிரியான தரத்துக்குள்ளார இவங்க அந்த முன்னாடி சொல்லணும்னா ரயில்வே, சிம்பிளாக சொல்லணும்னா ரயில்வேஸில் இந்த தட்கல் கொண்டுட்டு வந்து வசதி இருக்கிறவங்க நீ இதில் வந்துக்க, இல்லையா நீ நார்மல் புக்கிங் போய்க்கன்னு எப்படி வருவாயை மறைமுகமாக அரசாங்கம் ஏற்றுச்சோ அதே மாதிரி இந்த பேமெண்ட் பண்ணி உனக்கு கம்ஃபர்ட் வேணால் நீ போய்க்க அப்படிங்கிறதுல இப்போ இந்த கவர்மெண்ட்டும் அந்த நஷ்டத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண பிளான் பண்ணுது. இந்த பிளானில் தான் இவர் எடப்பாடி என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு 5 பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூட்டில் 15 பஸ்ஸில் 5 பஸ்ஸு இலவச பஸ்ஸு, 10 பஸ்ஸு காசு கட்டுற பஸ். இப்போ அந்த 5 பஸ்ஸில் யார், அதுனா லேடிஸு யாருனாலும் ஃப்ரீ தான் அப்படிங்கிறது. இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, ஏற்கனவே நஷ்டத்தில் போனதை இன்னும் நஷ்டம் ஏற்படுறதா இது பண்ணுறாங்களா? ஆமாம், நஷ்டத்தில் இருக்கிறத நஷ்டத்தை போடுறத விட இவங்க டிஎம்கே ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி இந்த நஷ்டத்தை எப்படி சரி செய்யலாம். ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக அதுக்குன்னு போக்குவரத்து துறையை ஃபுல்லாக நாளைக்கு இங்கேருந்து கோடி கொனையாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அது ஏதோ ஒரு லெவலில் பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு வரணுங்கிறப்ப அந்த இலவச பஸ்களை வந்து குறைச்சிட்டு பேமெண்ட் பண்ணுற பஸ்ஸுகளை அதிகமாக்குனாங்க. இப்போ அடுத்தது டிஎம்கே கண்டிப்பாக அந்த இலவச பஸ்ஸுகளில் ஆண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கோம். சார் இவர் சொன்னது எல்லாமே நீ ஃபர்ஸ்ட் சொல்ற போலீஸ் ஸ்டேஷன் இப்போ டிடிவி ஏற்கனவே சொல்லும்போது இதுல ஸ்லீப்பர்ஸ்ல இருக்காங்க. அப்போ திமுகல அந்த அதிமுக ஸ்லீப்பர்ஸ்ல இருக்காங்க. அதனால தான் தேர்தல் அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையா வந்து அதிமுக வெளியிட்டு இருக்கா. சார் ஒரு விஷயம் என்னன்னா, திமுகக்குள்ளார ஸ்லீப்பர்ஸ்ல இருக்காங்கிறத விட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே வேலை செய்யற கட்சிக்கு மட்டும் வேலை செய்யறது இல்லை. இந்த எல்கேஜி படத்துல வர மாதிரி தான் நாங்களாம் கார்பரேட், யார் காசு கொடுத்தாலும் வேலை பார்ப்போங்கிற மாதிரி இவர்களிடம் வேலை பார்க்கும்போது பழைய முதலாளிகிட்ட தொடர்பு துண்டிக்கிறது இல்லை. அங்கேயும் விசுவாசமாக தான் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க வேறு இடத்துலையும் வேலை செய்கிறாங்க. இப்போ இதே ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணிக்கிட்ட இன்னும் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கார். இதே சீமான்ட்ட நல்லா பேசுவார். இப்போ விஜயோட விஷயங்களையும் இவங்க 2 பேர் மூலமாக அதிக எக்ஸ்க்ளூசிவ் வருதுன்னா இதுதான் அந்த யார் நம்பி வச்சுருக்காங்க. இப்போ இது மாதிரி இவங்க சுனில் வச்சுருக்காங்க. ஏற்கனவே சுனில் வந்து எடப்பாடிகிட்ட வேலை பார்த்தாரு. அப்போ திமுக ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட இப்போ 3 கம்பெனிகள் வந்து திமுகக்கு சட்டமன்றத்தில் எதிர்நோக்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அதிமுக ஸ்லீப்பர் செல் சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அந்த டீமில் இருக்கிறவங்களாம் பழைய ஓனர்கள் யாருக்கிட்டேயுமே எந்த டச்சும் யாரும் விட்டு கொடுக்குறதும் இல்லை, யாரும் சொல்லாமே இருக்கிறதெல்லாம் நேரில் சந்திக்கிறாங்க. இப்போ அண்ணாமலையே சுனில் அவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, அடிக்கடி இங்கே சென்னையில் ஒரு நட்சத்திர விடுதியில் சந்திச்சுக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளார பகிர்ந்துக்கிறப்ப சார் ஒன்று நீங்கள் ஒரு விஷயம் ஒரு இடத்துல போய் செட் ஆனதுக்கப்புறம் இப்போ டிஎம்கேக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, நான் அவங்களை திரும்பி நம்பி பேசணுன்னா எப்போ நம்புவேன்னா நீங்கள் அங்கே இருக்கிற ஏதாவது ரகசியத்தை சொன்னால் தான் நான் அவங்கள நம்புவேன். இல்லை சும்மா என்ன சார் நல்லா இருக்கீங்களான்னா நீ எதுக்கு என்கிட்ட பேசுகிற, நீங்கள் தான் அங்கே போயிட்டல காசு வாங்குறல வேலை செய்கிறல என்கிட்ட ஏன் பேசுகிறாங்க. ஸோ அந்த ப்ரைவசி ஃபேக்டரில் 1 2 இல்லை சார், சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்கிறது தான். ஒரு கவர்ச்சிகரமான 5 திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல சார். இப்போ நீங்கள் இப்போ கலைஞரோடதில் வெறும் டிவி நம்ம சொல்கிறோம், ஜெயலலிதாவில் ஆடு மாடு ஃப்ரிட்ஜு மிக்சி கிரைண்டர்னு சொல்கிறோம்ல. ஸோ இதுதான் அந்த கவர்ச்சிகரம். இப்போ நீங்கள் லேப்டாப் சொல்கிறீங்க, இந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப இப்போ 1000 2000 ஆக போகுது. அதே மாதிரி ஆண்களுக்கும் பஸ் இலவசமாங்கிறதுலாம் கவர்ச்சி திட்டங்கள். இதே நீங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கீங்க, அந்த குழு ஆய்வு செய்து முழுமையான தேர்தல் அறிக்கையை கொடுத்த பிறகு நாளைக்கு நீங்கள் இதை வெளியில் விட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் இவ்வளவு அவசரமாக வெறும் இந்த 5 முக்கிய விஷயங்களை மட்டும் அறிவிப்பதற்கு காரணம்
திமுகவை இக்கட்டான நிலையில் கொண்டு போய் நிறுத்துவதற்காக எடப்பாடி செய்கிற பிளே தானே தவிர சார் சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஃப்ரீயான மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்காதீங்கன்னு சொன்ன தீர்ப்பு உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதுக்கப்புறமேலாச்சு லீடர்ஸையோ இல்லை அரசியல் கட்சிகளையோ இல்லை அவர்களுடைய செயல்பாடுகளை வச்சு மக்கள் வாக்களிப்பான்னு பார்த்தா மறுபடியும் இவங்க காசு தானே கொடுக்கக்கூடாதுன்னு, சார் பொருள் தானே கொடுக்கக்கூடாதுன்னா இப்போ பாரு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா ஆரம்பிச்சது. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, பிற மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி புரியறதுக்கோ பிஜேபி ஆட்சி புரிகிற மாநிலங்கள்லாம் இந்த மாதம் அட்டைதாரர்களுக்கு பணம் கொடுக்குறாங்கிறது சகஜமாக இந்தியா முழுக்க எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. இப்போ நீங்கள் 1000 2000ங்கிறீங்க. இப்போ எடப்பாடி 2000 சொன்னதுனால கண்டிப்பாக டிஎம்கே 2500 ரூபா சொல்லுவாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 3000 ரூபா போகலாம், இல்லை எனக்கு தெரிஞ்சு 2500 ரூபா. 1000 ரூபாயே கஷ்டம் சார். நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, இப்போ அவர் இன்பதுரை சொல்கிறாரு, நீங்கள் வந்து எப்படி 1000 ரூபா முடியாதுன்னு இப்போ எப்படி 2000 ரூபா கொடுப்பீங்க எடப்பாடியான்னு கேட்டதுக்கு, அவர் மேஜிக் தெரிஞ்சவர், அவருக்கு அந்த மேஜிக் தெரியும்னா கடைசியாக உண்மையிலேயே 2000 நம்பி கொடுத்தான்னா கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி தான் ஆகும். ஏன்னா அப்படி பார்த்தா வந்து அப்படியே அதிமுக காலத்துல பார்த்து பொங்கலுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களே 5000 கொடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணார் இல்லையா சார், அது பண்ணாரு. அப்ப இதே பொங்கலுக்கு அவர் 5000 கொடுத்தாரா இல்லையே? இல்லை அதுதான் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். பொங்கல் டைமில் வந்து அவங்க வெறும் பொங்கலுக்கு மட்டும்தான் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே கொடுக்கலையே, திமுக கொடுக்கல இல்லையா? 5000 இது வரைக்கும் வந்து மொத்தமாக 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ 3000 கொடுத்தாங்க, நடுவில் 1000 ஸ்டாலின் அவர்களே சொல்றது என்னன்னா, அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது 5000 கொடுப்போம் பொங்கல் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியை வந்து இல்ல இவங்க நீங்க ஒரு பெரிய விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்றப்ப நீங்க ஏன் இந்த சின்ன விஷயத்தை செய்யலன்னு கேட்க முடியாது. இது ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய பண்டிகைக்கு ஏன் கொடுக்கலங்கிறத விட அவங்க மாதம் கொடுக்கவே முடியாதுன்னா அது ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன வேணா பேசலாம், அப்போ ஆளுங்கட்சியா இருக்கும்போது வந்து வார்த்தை மாறல. அந்த சூழ்நிலையில இதை ஏன் நீங்க செஞ்சிருக்கலாமே, கொஞ்சம் கூட கொடுக்கலாமே அப்படின்னு சொல்றது தானே தவிர, ஆனா அவர் எல்லா ஆண்டும் நான் ஆட்சிக்கு வந்தா தரேன்னு சொல்லல. இன்னொன்னு அவர் மற்ற நேரங்கள் 1000 ரூபா கொடுக்காம நீங்க மாசம் ஐ மீன் பொங்கலுக்கு வருஷம் 5000 ரூபா கொடுத்துருந்தா நீங்க தம்முன்னு இருந்திருப்பீங்களா? பொங்கலுக்கு காசு கொடுக்குத்தா ரைட்டு, 1000 ரூபா மாதம் தரேன் நீ கொடுத்தியான்னு தான் கேட்பாங்க. சார் மக்களை பொறுத்த வரைக்கும் நான் அடிப்படையாக சாதாரண மக்களிடம் பேசும்போது நீங்கள் நான் இவர் மட்டும்தான் போய் பேசுகிறாரான்லாம் நினைக்காங்க. நான் ஓப்பனாக ஒரு கிராமத்தில் ஒரு நேற்றுக்கு கூட ஒரு கோயிலில் ஒரு 100 பேர் நிற்கிறாங்க லேடிஸுங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்தில். நான் சாதாரணமாக இறங்கி அவங்ககிட்ட சும்மா போய் என்னம்மா எப்படி இருக்குது, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஃபீட்பேக் கேட்குறப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் நாளைக்கு அந்த 1000 ரூபா காசோ அந்த 100 நாள் வேலை திட்டமோ அந்த சாமானிய மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கிறது தான். இப்போ இந்த 2000ங்கிறதுமே உண்மையிலே எடப்பாடிக்கு அது ஒரு பெரிய ஆதரவை தான் மக்கள்கிட்ட உருவாக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது 1000 ரூபாயே செய்ய முடியாதுங்கிறத அவர் சும்மா திமுகவை சொன்னாருங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் 1000 ரூபா கொடுத்ததுக்கே 5 லட்சம் கோடி 5 வருஷத்தில் ஏறிடுச்சு. இப்போ நீங்கள் 2000ன்னா நாளைக்கு இந்த கடன் சுமைகள் எவ்வளவு தூரம் மோசமாக நிலைக்கு போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். வங்கிகள் உங்களுக்கு கடன் கொடுத்தாலும் உங்களுடைய வருவாயோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்து தான் அவன் கடன் கொடுக்குறான். உங்களுக்கு இன்கம் சோர்ஸே இல்லை, எல்லாமே டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கடனுக்கு போயிடுச்சுன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாதுன்ட்டானா அடுத்தது கவர்மெண்ட் சம்பளம் அதிகாரிகளுக்கு சம்பளம் போட முடியாதுன்னு ஒரு இக்கட்டான நிலை போய் நின்றுச்சுன்னா தமிழ்நாடு முழுவதும் கலவர பூமியாக தான் நிற்கும். எனக்கு இந்த காசு கொடுக்குறதுலே மாத காசு கொடுக்குறதுலே விருப்பம் இல்லை. ஏன்னா இதோடு நிற்காது. இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குறது மக்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் இதோட நிற்குமானா நிற்காது. இது 2000 ஆகும், அப்புறம் திரும்பி 3000 ஆகும், அப்புறம் 4000 ஆகும், இது 10,000 வரைக்கும் போகும். எங்கே போய் நிற்கும் அப்படின்னு யோசிங்க. இன்னொன்று, ஆல்ரெடி மேன் பவர் வேலைக்கு வரமாட்டேங்கிறான். நீங்கள் வந்து இப்போ நான் வீட்டிலே இருப்பான், நான் அவனுக்கு 5000 கொடுக்குறேன்னு வெளிநாடுகள் மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா அவங்களோட பாப்புலேஷனுக்கு ஃபாரின் கண்ட்ரி செய்யலாம். இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு இல்லை தமிழ்நாடுக்குள்ளார இருக்க 8 கோடி மக்களுக்கு நீ மாதம் நான் 3000 ரூபா தரேன்னா அவன் வீட்டிலே நான் இருக்கிறேன், நான் வேலைக்கு வரமாட்டேன்ருவான். இது வந்து மக்களையும் நாளைக்கு அதாவது தேவையான விஷயங்கள் இந்த லாஜிக்கில் சொல்லணும்னா சீமான் சொல்கிறத தான் சொல்லணும். நீ நாளைக்கு மீன் வாங்கி தரதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படிங்கிறப்ப நீ மாத காசு கொடுக்குறத வந்து அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அவருக்கு தேவையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுங்கிறதுல தான் நான் நிற்பேனே தவிர அரசாங்கத்தோடைய கடன் சுமை மோசமாக போகும். இது வந்து இவர் ஏன் இவ்வளோ முந்திக்கிட்டு மற்றதெல்லாம் செய்யாமல் சார் 5000 பொங்கலுக்கு கொடுக்குறாரு கொடுக்கல நீங்கள் நினைக்கிறீங்களா? மக்கள் போன வருஷம் கொடுக்கல, அதுக்கு முன்னாடி கொடுக்கலங்கிறதெல்லாம் கவலைப்படுறான்னு. இந்த வருஷம் 3000 ரூபா கொடுத்தது எவ்வளோ மகிழ்ச்சியோட மக்கள் போய் வாங்கினா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நல்ல வசதி வாய்ந்த வீடுகளில் கூட போய் டோக்கன் வாங்கிட்டு பரவாயில்லன்னு க்யூவில் நின்று வாங்கிட்டு வரான். நாளைக்கு இன்னைக்கு குறை சொல்கிறோமே தவிர ஆனால் கொடுக்குறப்ப நாளைக்கு போய் வாங்கிட்டு வரான். மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3000 அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பழைய விஷயங்கள் எதுவுமே நாளைக்கு அவர்கள் மேல் குறை சொல்லும் அளவுக்கு சார் திமுகவை பொறுத்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இன்றைக்கி நீங்களே மைக் எடுத்துகிட்டு போய் என்ன சார் உங்கள் மேலே குறை இருக்குது, ஏன் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்கன்னு கேட்டால் திமுக வேணான்னு சொல்கிறதுக்கு மக்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் வேலிட் ரீசனே இல்லை. கரப்ஷன் ஃபேக்டராக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவுமே நாளைக்கு பூம் ஆகலை, நடக்கலைன்னு சொல்லலை, குறைகள் இருக்குது தான்.
ஆனால் மக்கள் மத்தியில் அது பேசும் பொருளாக இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க 2020 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க திமுக அப்படின்னா, இப்போ இவ்வளோ லட்சம் பல துறையில் இவ்வளோ கடன் கோடி இருக்குது, இல்லை இத்தனை லட்சம் கோடிகளில் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்கிற மேனிஃபெஸ்டோவில் மாற்றிப்பாங்களா? கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அப்போ வந்து மேனிஃபெஸ்டோ கொடுக்க சகஜமான விஷயம். அது கண்டிப்பா காப்பி அடிக்கலன்னு அதையும் பார்த்து திமுக பார்த்து அதிமுக பார்த்து திமுகவும் ரெண்டு பேருமே செய்யறதுதான். நீங்க இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திமுக விட்ட அதே தேர்தல் அறிக்கையை ஒரு தடவை +1+1 விட்டாங்க, ஞாபகம் இருக்குதா? இவங்க 1ன்னா அவங்க 2ன்னாங்க, இவங்க 2ன்னா அவங்க 4ன்னாங்க. இது எல்லாருமே செய்யறது தான். ஆனால் இவர் செய்யறதுல என்ன அப்படின்னா, நான் ஏன் கேட்கறேன்னா, ஏன் இவ்வளவு அவசரம்? நீங்க தேர்தல் அறிக்கை திமுக பார்த்து அதிமுக பயப்படுதா? திமுகவை பார்த்து அதிமுக பயப்படல. இதில் நியாயமாக பார்த்தா எடப்பாடி தான் திமுகவை ஒரு இக்கட்டான நிலைக்கு, அந்த கவர்ச்சி திட்டங்களை நான் திருடிக்கிறேன், நாளைக்கு நான் சொன்னதுக்கப்புறம் நீ அதுக்கு மேலே சொன்னேன்னா உன்னால் சத்தியமாக முடியாது, அதுக்கப்புறம் நாளைக்கு நீ எப்படி ஆட்சி நடத்துவ? நாளைக்கு மக்கள் உன்னை குறை சொல்கிற இடத்துக்கு ஒன்றே மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும், இல்லை உன்னை இக்கட்டான நிலையில் நிறுத்தி மக்கள் நாளைக்கு உன்னால் செய்ய முடியாத நிலையை உருவாக்கி மக்கள் உன்னை காரி துப்புற நிலையை உருவாக்கணும். இதுதான் அவருடைய கவனமாக இருக்கே தவிர. ஆனால் இதை கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அந்த பால் விலையை கம்மி பண்ணுறது, பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திமுக கூட கொடுத்து, அப்போ வந்து அதிமுக அழுத்தம் கொடுக்கறதானே வந்து பண்ணுச்சு. அந்த விஷயங்களும் ஒன்றும் செய்யலையா அவங்க டிஎம்கே? அந்த காசெல்லாம் குறைக்கல. இப்போ மானியம் தரேன்னாங்க, 100 ரூபா தரேன்னாங்க, பெட்ரோலுக்கு 5 ரூபா தரேன்னாங்க, டீசலுக்கு 3 ரூபா தரேன்னாங்க. ஆனால் அதெல்லாம் குறைக்கல. எதனால் அப்படின்னா சார், இன்றைக்கி இருக்கிற ஸ்டேச்சரில் நீங்கள் ஒரு சிம்பிளான விஷயம், இப்போ நீங்கள் சொன்னதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறதே எப்படி ஒரு ஓட்டர் செக்டராக பார்க்குறோமோ, இந்த அட்டைதார பெண்களுக்கு கொடுக்குறத அதை வாக்கு செக்டராக தான் பார்ப்பாங்க. ஒரு லார்ஜ் ஸ்கேலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப, இப்போ நாளைக்கு இந்த 1000 ரூபா வாங்குற யாராவது நீங்கள் ஏன் பெட்ரோல் டீசல் காசு குறைக்கல, ஏன் எனக்கு 100 ரூபா சிலிண்டர் மானியம் கொடுக்கலன்னு கேட்குறான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எனக்கு இந்த 1000 ரூபா வருதாங்கிறத தான் கவனமாக இருக்கான். பெட்ரோல் டீசல் காசையும் மானியமும் சிலிண்டருக்கும் நீங்கள் கொடுத்து இந்த 1000 ரூபா என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவன் இதெல்லாம் விட்டுருப்பான். 1000 ரூபா காசு எங்கன்னு தான் கேட்பான். அப்போ திமுக வந்து என்னன்னா, வந்து ரேஷன் அட்டை கவர் பண்ணால் போதும், ஓட்டு வங்கியை சம்பாரிச்சிடலான்றதா? அவ்வளோதான். இல்லை, சிம்பிள் லாஜிக். லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் பீப்புள் எதில் நாளைக்கு மயங்குறான், அந்த விஷயத்தை நாளைக்கு நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது ஃபேவரபுளாக இருக்கும். இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த மாதத்துலேருந்தே கொடுக்கலையே, அவங்க நெருக்கி உள்ளாட்சி தேர்தல் வைக்க போகிற சமயத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க. அது மாதிரி அதுவும் கொஞ்சம் தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவிகள்னாங்க, அப்புறம் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி, அப்புறம் அனைவருக்கும்னாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வராங்க. பட் ஆனால் மக்கள் மத்தியில் அது கவர் ஆகிடுச்சு. குறுக்கிட மன்னிக்கணும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் தகுதி வாய்ந்த பெண்கள் தகுதியற்றன்னு சொல்லிருக்கீங்களா? எப்படி அந்த கேட இருப்பீங்க? புரியல எனக்கு. அவங்க சொன்ன வார்த்தைக்காக நான் சொன்னேன். இல்லை, நீங்களும் ஒரு விமர்சகராக இருக்கீங்க, நான் கேட்குறேன். இல்லை, அது தகுதியற்றவர்கள் தகுதியுடையவர்கள் எப்படி அவங்க சொன்னதில் அவங்க அப்படி தேர்தல் அறிக்கையில் அனைத்து அட்டைதார குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தான் சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், டிவி இருக்கக்கூடாது, ஏசி இருக்கக்கூடாது, கார் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் எதுனாலனா ஏதாவது கொஞ்சமாச்சு அதில் கழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. பட் அதில் என்னன்னா மேஜராக எல்லாருமே இன்றைக்கி சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, அம்மா வீடு திட்டத்தில் தங்கினவங்களோ, கலைஞர் காப்பீட்டு வீடு தட்டினவங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி வீட்டில் காசு கட்டினவங்களோ கூட இஎம்ஐ போட்டு ஏசி வச்சுருக்கான். நீங்கள் அப்போ அந்த வீட்டில் போய் நாளைக்கு நான் உனக்கு காசு தர மாட்டேங்கிறப்ப இவங்களுக்கு அந்த எதிர்ப்புகள் அதிகமாகுது. இவங்க ஏதாவது கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் கவர்மெண்ட்டு கொஞ்சம் மிச்சம் பண்ண முடியுமாங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை போட்டாங்க. அது இன்றைக்கி யார் வீட்டில் ஸ்கூட்டி இல்லாமல் இருக்குது, யார் வீட்டில் ஏசி இல்லாமல் இருக்குது, இது இருந்தால் நான் தரமாட்டேன், கரண்ட்டு பில்லு அதிகமாக ஆச்சுன்னா தரமாட்டேங்கிறப்ப ஸோ அதனால் அவங்களுக்கு மைனஸ் ஆச்சு. நான் நிறையா முதலமைச்சரே நம்ம பார்த்தோம், போகிற இடத்துல மக்கள் வந்து எனக்கு காசு வரல, எனக்கு காசுக்குள்ளே, எனக்கு கொடுக்கல, நான் கட்சிக்காரன், நான் குடும்பத்தில் இருக்கேன், ஏன் நானும் இத்தனை வருஷம் திமுகவில் இருக்கேன், சரி இப்போ அதை போட்டு பண்ணி கொடு, இந்த ஒரு விஷயத்தினால அவங்க அந்த பீப்புளை கவர் பண்ணுறாங்க. சார், இன்னையை பொறுத்த வரைக்கும் காசு வாங்குகிற எல்லா மகளிர்களும் நாளைக்கு ஏதாவது என்னம்மா உங்களுக்கு இதில் வருதா அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் நல்லா வருதுங்க, எங்களுக்கு சந்தோஷங்க அப்படிங்கிற பாயிண்ட் தான். நீங்கள் சொல்கிறதான் எல்லாமே அரசியல் கட்சிகள் வாக்குகளை கவனம் செலுத்தி தான் ஒரு செயல்பாடு பண்ணுவாங்க ஒரு திட்டத்தை. அப்படி பண்ணுறப்ப நீங்கள் சொல்கிற இந்த பெட்ரோல் டீசல் மானியம், இப்போ இந்த ஸ்டாஃப்ஸே சொல்கிறேன், நீங்கள் டெம்பரரி ஸ்டாஃப்ஸு, டீச்சர்ஸ், நர்ஸு, ஸ்கேவஞ்சர்ஸ் எல்லாம் போராடுறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் தான். நீங்கள் வந்து இப்போ ஜாக்டோஜியோ வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது, இப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க, பழைய ஓய்வூதிய திட்டம்னீங்க, ஆனால் அதை மாடிஃபை பண்ணி அதே வந்து கடந்த 4 வருடம் முடிஞ்ச பிறகு தானே சார் வந்து அதெல்லாம் பேச மாட்டாங்க சார். 20 வருஷம் செய்யாமல் இருந்ததை நான் பரவாயில்ல, நான் முடிக்கிறதுக்குள்ளார செஞ்சேன் இல்லைங்குவாங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு 10 வருஷம் இருந்தப்பையும் செய்யலை, அதுக்கு முன்னாடி நான் 5 வருஷம் இருந்தப்பையும் செய்யலை. பட் இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளார கொண்டுட்டு வந்து அதை செய்யணும்ல அப்படிங்கிறப்ப பெட்டர் தானே. அதாவது கல்யாணம் ஆகுது,
நாளைக்கு வந்து 8 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சுங்கிறப்போ இப்போயாச்சும் குழந்தை பிறந்துச்சான்னு நினைக்க வேண்டியதான். அதுக்குன்னு நீ கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆச்சு இப்போ ஏன் குழந்தை பிறக்கலன்னு நம்ம கேட்க முடியாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பினர்கள் மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. ஸோ அந்த விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. ஸ்கேவெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்குமோ இல்லை நர்ஸுங்களை பொறுத்த வரைக்குமோ மேபி நான் அதிகபட்சம் சொல்லணும்னா தமிழ்நாடுக்குள்ளார என்ன ஒரு 12,000 டெம்பரரி நர்ஸ் இருப்பாங்களா, ரொம்ப அதிகபட்சம் சொல்கிறேன். 12,000ங்கிறது ஒரு பூத்தில் இருக்கிற ஓட்டு. அது என் கவர்மெண்ட் அஃபெக்ட் பண்ண போகிறதே கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்க திமுக பெரும்பான்மை தான் பார்க்கறது வாய்ஸ் சார். நீங்கள் எப்பயுமே நான் ஒரு பாஸ் சீட்டில் உட்காந்துருக்கேன்னா நீங்கள் 4 பேர் வேலை செய்கிறீங்கன்னா 4 பேரும் சேர்ந்து குரல் கொடுத்தா தான் நான் என்னப்பான்னு கேட்பேன். ஒருத்தர் மட்டும் கட்டினா வெளில போயிருந்தான்னு சொல்லுவோம். எல்லாரும் செய்கிறது தானே. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாஸ் பீப்புளுக்கு நாளைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க, அதை ப்ரூவ் பண்ணுறாங்கங்கிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பெரும்பான்மையாக கொடுத்த கவர்ச்சி வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் நாளைக்கு நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்குது. இப்போ லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற ஜெயலலிதா அம்மையார் அவங்கள ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்திருந்தா கூட பட் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது எசென்ஷியல் ஆயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் அவர் ஃபோட்டோவை வாங்கி அழிக்கிறதுக்கு பெட்ரோலை வாங்குறதுக்கு காசு வச்சுருக்கானே தவிர ஆனால் அதே பெட்ரோலை அவன் வாங்குற அதே லேப்டாப்பை அவன் வாங்குறதுக்கு தகுதி இருக்கானா கிடையாது. நீங்கள் அதான் அரசாங்க காசில் தானே எனக்கு கொடுக்குற, அதுலேயும் மூஞ்சின்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இது வந்து அவங்க உனக்கு அவ்வளோ வேணாம்பா அவருடைய பொருளை நான் பயன்படுத்த மாட்டேன்னு கர்வமாக இருக்கிறவன் நாளைக்கு அந்த பொருளே வேணான்னு சொல்லிட்டு இந்த நிறைய பேர் பார்ப்போமே இந்த சர்டிஃபிகேட் வாங்குறேன் டிகிரி வாங்குறேன்னு சொல்லிட்டு உன் கையில் வாங்க மாட்டேன். அதுமாதிரி லேப்டாப் வேணான்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வரிப்பணத்துல தான் சார் வந்து எந்த திட்டம் நீங்க தேர்தல் அறிக்கை சொன்னாலும் கரெக்ட் தான். மக்களோட வரிப்பணத்துல தானே மக்கள் கிட்ட அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க கட்டுற விஜய் அவர்களும் வந்து ஒரு சொல்லிருக்காரு ஈரோடுல சொல்லும்போது விஜய் அவர்கள் நான் இலவசம்ன்ற பேர் சொல்ல உங்களோட பணம் தான் உங்களுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு அது சொல்லலாம் சார். அரசியல் கட்சிகள் சொல்றது சொல்லலாம். அதுக்குன்னு பார்த்தா அப்புறம் எல்லாமே நாளைக்கு சும்மானா அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு? அதாவது உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம்ல. இப்போ உன் காசை நீ எனக்கு கட்டுறதுக்கு நான் கட்டினாலும் பரவாயில்ல லேப்டாப் கொடுக்க மாட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? ஏதோ ஒன்று அறிவிச்சதுனால சார் கேட்குறாங்க. கரெக்டு செய்கிறாங்கல்ல சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 1 ரூபா கட்டுறீங்க, நான் 2 ரூபா கட்டுறேன். இப்போ விஜய்னா நாளைக்கு 50 கோடி 20 கோடி வரி கட்டுறாரு. அவர் அதிகமாக வரி கட்டினாலும் ஆனால் நாளைக்கு யாருக்கு போகுது? சாமானிய மக்களுக்கு போகிறப்ப அதாவது எல்லாருக்கும் எல்லாங்கிறப்ப தான் அந்த வரிங்கிறது அரசாங்கத்தோடைய முதுகெலும்பு அதானே. அதை வச்சு தான் நாளைக்கு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். இப்போ அந்த எல்லா மக்களும் நாளைக்கு நான் 50,000 கட்டினா நீ எனக்கு 20,000 லேப்டாப் கொடுத்தாங்கிறது இட் இஸ் நாட் அ பேமெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. நான் பண்ணேன் எனக்கு என்ன அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் கட்டக்கூடிய வரியில் இருந்து எல்லா மக்களுக்கும் என்ன பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறப்ப அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு நீ கவர்மெண்ட் லேப்டாப் தான். கலைஞர் டிவிலலாம் கலைஞர் டிவினே பேர் இருந்துச்சு, கலைஞர் ஃபோட்டோ தான் வரும், கவர்மெண்ட் எம்பளம் தான் வரும். அம்மையார் ஜெயலலிதா கொடுத்ததுலேயும் அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து இந்த அழிக்கிறதே வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான விஷயம் தான். நீங்கள் அவ்வளோ உங்களுக்கு வந்து சுயமரியாதை இருக்குன்னா ஏன் வாங்குறீங்க? பயன்படுத்தாதீங்க, வச்சுக்காதீங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திட்டம் கூட ஒரு ஏசர் மாதிரி ஒரு நல்ல கம்பெனி கிட்ட கொடுத்து அவங்க ஒரு வாரண்டி கிளைமிங்கோட கொடுக்குறப்போ ஒரு குவாலிட்டியோட மெயின்டைன் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த விஷயத்தை பேருக்குன்னு செஞ்சாங்க, ஆனால் இதில் எதுவும் இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்போ ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களாக இருந்தால் கூட கரும்பாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ரேஷன் கடையில் ஒரு தடவை பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும், வெள்ளம்லாம் அப்படியே உருகிருச்சு காந்தி அவர்கள் கொடுக்க அப்படின்னாங்க. அப்புறம் 2வது தடவை வெள்ளமே கிடையாதுன்ட்டாரு. அது எதுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படின்னு அந்த ஹீட்டுனால அது தானாக அப்படி உருகுதுங்கிறாங்க. பட் இந்த தடவைலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற அளவுக்கு தேர்தல் நெருங்குதுங்கிறது ஒரு பக்கத்து இருந்தாலும் பட் அவர் கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆட்சி காலத்தில் இருந்தபோது பெரிய திட்டங்களை கொடுத்து மக்களை கவர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது. ஒன்று நிர்வாக ரீதியாக என்கிட்ட என்ன கோளாறு இருக்குதுன்னு சொல்கிறாரே தவிர பட் அப்போ பொள்ளாச்சி சம்பவங்கள்லேருந்து நாளைக்கு துப்பாக்கி சூட்லேருந்து எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி ஆகுது. அவர் ரொம்ப தூய ஆட்சி கொடுத்தாரு. அதிமுக பற்றி சொன்னால் திமுக பற்றி சொன்னால் கள்ளச்சாரம் இருக்குது, மயிலாடுதுறையில் வந்து சரக்கு பல குற்றச்சாட்டு இருக்குது. அந்த கிட்னி திருட்டாகட்டும் சரி பல வரைக்கும் இவங்க மேலே பெரிய குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு நிறைய ஒரு பட்டியலே இருக்கே சார். இல்லை நான் சொல்கிறது 2 பக்கத்துமே இருக்குது. இவர் சொல்கிறது எடப்பாடியோட ஸ்டாண்டுக்கு நான் சொல்கிறேன். அவர் வந்து இவர்களோட ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, பட் ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன் 4 வருஷம் நான் எப்படி தெரியுமா இருந்தேன் சிஎம்ங்கிறார்ல, அதுக்கு சொல்கிறேன். இவங்க பக்கட்டும் இருக்குதுன்னா எனக்கு நான் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனில் அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா 2 பேர் பக்கத்துமே பிரச்சனைகள் இருக்கிறப்ப இன்னைக்கு மக்களுடைய பார்வை நிர்வாக ரீதியாக யார் நாளைக்கு தகுதியானவர்கள். இப்போ கலைஞருடைய ஸ்டேச்சர்லேருந்து
ஸ்டாலின் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களோடய பழகி ஒரு அரசியல் களத்தில் இருந்ததுனால இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கிற ஃபேஸ் வேல்யூ, நேத்திக்கு அரசியல் கட்சி தொடங்கின விஜய் ஒரு நடிகருங்கிறப்ப இருக்கிற ஃபேஸ் வேல்யூ, இது ரெண்டுமே இதில் ஏதாவது ஒரு பார்வையில் எடப்பாடிக்கு இருக்கா அப்படின்னா, மக்களுடைய பார்வையில் எடப்பாடியை ஒரு பாரம்பரிய கட்சியோடைய அடையாளமாக பொதுச் செயலாளராக வேணா பார்க்குறாங்க. ஸ்டாலின் அப்போ வந்து உதயநிதிக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கா சார்? ஸ்டாலினுக்கு இருக்கிறதுனால பொலிவு இருக்குன்றீங்க, அப்போ உதயநிதிக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கா? இருக்கிறதுனால தானே சார் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நான் உண்மையிலே ஓப்பனாக ஒன்று சொல்லிடுறேன். கலைஞரை பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் கையில் எடுத்த எல்லா கட்சி தேர்தலும் ஃபெயிலியர். அவர் ஒரு தடவை பதவி கூட ராஜினாமா பண்ண வந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து 11லையா இருக்கட்டும், 14 எம்பியாக இருக்கட்டும், 16லையா இருக்கட்டும், மறுபடியும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சொல்லக்கூடியது உதயநிதி ஸ்டாலின் திமுகக்குள்ளார வந்ததுலேருந்து தான் அவங்க கண்டினியூஸாக ஃபுல்லாக சக்ஸஸ் ரேட்லேயே இருக்காங்க. 19 தேர்தலில் 40 சீட்டு ஜெயித்தாங்க, 21 ஆட்சியை பிடிச்சாங்க, மறுபடியும் 24 40 சீட்டு பிடிச்சாங்கிறப்ப அவர் உதயநிதியை கட்சி வளர்ச்சிக்கு உதவுறாருன்னு நினைக்கிறாங்க. அவர் ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதுனால தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்லை, அதில் மாற்றம் ஒன்று வேணும் அப்படின்னு தான் 2019 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 39 சீட் ஜெயிச்சாங்க. ஒன்று வந்து ரவீந்திரநாத் ஜெயிச்சார். ஸோ அது என்னன்னா 10 வருஷம் அதிமுக இருக்கும்போது ஒரு மாற்றம் வேணும், மக்கள் மாற்றம் வேணும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் வந்து ஜெயிச்சாங்க. இங்கே 2021 சட்டமன்ற தேர்தல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஓட்டு வங்கி அப்படின்னு கிடையாது. ஒரு 3-4% ஓட்டு வங்கியில் தான் வந்து திமுக ஜெயிச்சது. நீங்கள் 10-20% ஓட்டு வங்கியில் ஜெயிக்கல இல்லையா சார்? 24 அப்புறம் ஏன் மாற்றத்தை மக்கள் விரும்பல? அது மாற்றம் என்னன்னா சரி ஓகே நீங்க சொல்ல 21 நான் இதை பத்தி பேசுறேன். இல்ல 21ல டிஎம்கே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்க பிடிக்கல தானே சார் நீங்க சொல்றது? சார் நான் சொல்றது ஓட் சார், அது சும்மா நம்ம சொல்லலாம். அதாவது இப்ப 2 ஓட்ல தான் அவர் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெயிக்கிறோமா அப்படிங்கிறது தான், வாட்ஸ் த சீட் கவுண்ட்டுங்கிறது தான் மேட்டர். இந்த ஓட் ஷேருங்கிறது கீழே விழுந்தே மீசையில மண்ணு ஓட்டில் 2 விஷயத்தை அரசியல் தலைவர்கள் மேக்கப் பண்ணுவாங்க. ஒன்று இவிஎம்ல கோளாறுங்குவாங்க, இல்லை ஓட் ஷேர் பெரிய விஷயம்லாம். நாங்கள் போன தேர்தலில் என்ன வாக்கு சதவீதம் வாங்கினோமோ அதே வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுருக்கோம், மீசையில் மண் ஓட்டலாங்குவாங்க. அதெல்லாம் சீட்டு கிடையாது. நான் கேட்கறது ஜெயிச்சிங்களா இல்லையா, எவ்வளோ ஜெயிச்சிங்க, இவங்களால எவ்வளோ பேர் உள்ள எம்எல்ஏக்குள்ளார போக முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டரில் அதுபடி தான் பார்த்தீங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெயலலிதா அவர்களும் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விழுக்காட்டில் தான் ஜெயிச்சாங்க. சரிங்களா? வாக்கு சதவீதம் ஜெயிச்சது ஓகே ஜெயிச்சாங்க. தட் இஸ் a very crucial நாங்க வந்து அதிகப்படியான வந்து வாக்கு வங்கியில தான் ஜெயிச்சோம்னு சொல்லி திமுக இல்ல, அவங்க வெரி குரூஷியல் எலெக்ஷன். ஏன்னா செகண்ட் டைம் லீடரா ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் கண்டினியூஸ் செகண்ட் டைம் சிஎம் ஆகுறது அந்த அம்மா அந்த டைம்ல தான் ஆனாங்க. இன்னொன்று அது மக்கள் நல கூட்டணின்னு வைகோ தலைமையில விஜயகாந்த், திருமாவளவன், ஐஜேகே, சரத்குமார், ஜி.கே. வாசன், இது ஒரு பெரிய டீம் ஆஃப் ஃபேக்டர், பெரிய ஓட் ஷேரை பிரிச்சப்ப ஆட்டோமேட்டிக்காக ஓட் ஷேர் குறைய தான் செய்யும் சார். நம்ம வந்து வாக்கு சதவீதம் பேசினா இப்போ அதாவது இந்த சீமான் நாளைக்கு நீ என்னத்தை சாதிச்சேன்னா 8%, இப்போ அதே நீ ஏன் தோற்று போயிட்டேன்னா நான் 3% தான் விட்டுட்டேன் அப்படிங்கிறீங்க. நீங்கள் அன்னைக்கு இவ்வளவு வீரம் பேசுகிறவர்கள் பிஜேபி எப்படிங்க 18% வந்துச்சு, இப்போ உங்களோடதும் குறையலங்கிறீங்க. டிஎம்கே பிஜேபி கொண்டு வந்து திமுக தானே 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சது திமுக தானே. 2001 ஆட்டம் சரி, 2009 ஆட்டம் சரி வந்துட்டு போட்டு அப்போ வரவழைத்தது திமுக அப்படின்ற போது நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க 18% ஓட்டு திமுக தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்படின்னா நீங்க யோசிங்களா 2001 கொண்டு வந்தது திமுக தானே. அதுதான் நான் சொல்றேன். இப்போ வேணும் போது வந்து கட்டி அணைச்சிருக்கோம், வேண்டாம் தூக்கி வீசதுக்கும் திமுக எப்படி நீங்க யோசிங்களா? இல்ல நம்ம பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேச்சர் ஆஃப் ஃபேக்டர்ல நீங்க ஓட் ஷேர் 18% வந்ததுக்கும் திமுகவுக்கும் எப்படி சம்மந்தப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. 2024 எம்பியில் அதிமுக வேணான்னு சொல்லி அண்ணாமலை தனியா நிற்கிறாரு. அப்போ அவங்க நாளைக்கு 18% வாக்கு. பாஜக கூட இருக்கும்போது சிறுபான்மையினோட பெரியதுனால வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஓகே பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி தனித்து இருப்போம், 2026 எங்களோட இலக்குன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்காரு. இப்போ அதனால என்ன ஆச்சு, ரிசல்ட் என்ன, கடைசியா சரிப்பா நீங்க வேணான்ட்டீங்க, இப்போ எஸ்டிபிஐயே கூட வச்சுக்கிட்டீங்க, சிறுபான்மையினர் எல்லாம் உங்களுக்கு வாக்கு போட்டானா இப்போ நீங்க நாளைக்கு திரும்பி ஜெயிச்சிட்டீங்களா? ஒரு எம்பி ஜெயிக்கிறதுக்கு முடிஞ்சா? எம்பி ஜெயிக்க வேணாம். எவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்ய கட்சியில் 7 இடத்துல டெபாசிட் போகுது, 1 இல்லை 2 இல்லை 7 இடத்துல டெபாசிட் போகுது. 14 இடங்கள்ல நீங்கள் 4வது இடத்துக்கு போகிறீங்க. யார் 3வது இடம் தெரியுமா? பிஜேபி. இதை விட இன்னொரு கேவலம், ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சியே முன்னாடி, ஏடிஎம்கே பின்னாடி. இப்படி இருக்கிறப்ப நீங்கள் இப்போ இதில் என்னத்தை நீங்கள் சிறுபான்மை வாக்கை அறுவடை பண்ணிட்டீங்க, நீங்கள் என்னத்தை பெரிய சிறந்த தலைவர் ஆகிட்டீங்க. அதாவது நீங்கள் சொல்கிற அதே ஆன்டி இன்கம்பன்சி ஏன் நாளைக்கு 24ல் ஏன் ஏடிஎம்கேவுக்கு ஃபேவரபுளாக வரல? தே ஆர் சர்ச்சிங் ஃபார் அ நியூ லீடர். அதெல்லாம் அக்செப்டன்ஸ் தான். அண்ணாமலையை ஏற்றுக்க தயாராக இருக்கான், இன்றைக்கி விஜயை ஏற்றுக்க தயாராக இருக்கான். ஆனால் எடப்பாடியை ஏற்றுக்க தயாரானா இருக்கானா மக்கள்னா இல்லை. ஏன்னா அவன் அந்த க்ரைட்டீரியாலே வைக்கல சார். மக்கள் மத்திக்கு அப்பாற்பட்டு எந்த அரசியல் கட்சி தலைவர் எடப்பாடியை நாளைக்கு ஒரு தகுதியான தலைவராக நினச்சி கூட்டணி வரதுக்கு தயாராக இருக்கார்? 24ல் எஸ்டிபிஐ வந்ததுங்கிறது பிஜேபியை நீங்கள் விரட்டி விட்டதுனால உங்களுக்கு நீங்கள் ஒரு மைனாரிட்டி ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கணுங்கிறதுனால நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தீங்க. இதே எஸ்டிபிஐ கூட டிடிவி தினகரன் அதுக்கு முன்னாடி இருந்தார், அப்புறம் ஏன் டிடிவி கூட இருந்தவனை நீ சேர்த்துக்கிட்ட நம்ம கேட்க முடியாது. இது அதற்கு அப்பாற்பட்டு பிரேமலதா அவர்களை சேர்த்ததுமே அவங்க வந்து உங்களோட பெரிய லீடரு
அவங்க நாளைக்கு பெரிய அவங்க அடுத்தது அவங்க தான் வருவாங்கன்னு நினச்சி வரல. அவங்களுக்கு நீங்கள் ராஜ்யசபா டீல் பேசினதுனாலையும் அவங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களை நீங்கள் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனாலையும் தான் அவங்களும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்தாங்க. பிஜேபியா ஏடிஎம்கேவான்னு சொல்லாமல் டீல் பேசிட்டு ரெண்டு பக்கமும் நாளைக்கு கடைசியாக தான் மாறினாங்க. இப்போ ராஜ்யசபா நீங்கள் கொடுக்கலன்னோன்னா வெளில போயிட்டாங்களே தவிர உங்களை ரிலையபிளாக ஏற்றுக்கிட்டு இருந்தது திமுகவோட உள்வேலை இருக்குன்றதுன்னு ஒரு தகவலும் இருக்குல்ல சார்? இல்லை அப்படி சார், நான் இதில் எல்லா கட்சிக்குள்ளாரையும் எல்லாரும் ப்ளே பண்ண தான் செய்யும். இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை நீங்கள் ஏன் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை? அவங்க ஓப்பனாக தானே வெளியில் பேசுகிறாங்க. எழுதி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு பத்திரம் போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டாங்க, வேர்டு கொடுத்தாங்க, ப்ராமிஸ் பண்ணாங்க, செய்கிறேன்னாங்க, செய்யலை. நான் அதனால் வெளியேறேங்கிறத அவங்க பச்சையாக சொல்கிறாங்க. இன்றைக்கும் சத்திரியா என்ன இருக்கக்கூடாது, சாணக்கியனாக இருக்கணும்னு அவங்க ஏன் சொல்கிறாங்க? February 26 ராஜ்யசபா வருது. அதை நீங்கள் எனக்குன்னு அறிவிங்க, அதுக்கப்புறம் நான் அவங்க கூட கூட்டணிக்கு வரேன். நான் இப்போ கூட்டணின்னு சொல்லிட்டு நீ திரும்பி நீங்கள் அறிவிச்ச பிறகு திமுக போக மாட்டேங்கிற என்ன நிச்சயம்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி வந்து வேண்டாம் அது அப்படின்னு உங்கள் விருப்பம் சார். உங்களுக்கு இப்போ இதே அன்புமணி ராமதாஸ் தேவைங்கிறதுனால தானே இப்போ உடனே ராஜ்யசபா அவருக்கு அக்செப்ட் பண்ணி அப்பா மகனுக்குள்ளார இருக்க பிரச்சனையை மீறி கட்சி என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் நாளைக்கு இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே இல்லை, இதுக்குள்ளார எதுக்கடா சண்டை போடுறீங்கன்னு ஹைகோர்ட்டு கேட்குது. ஆனால் இப்பயும் யார் இதில் எலிஜிபிள் லீடர்னு தெரியல, கம்யூனிட்டி யார் பின்னாடி நிற்கிதுன்னு தெரியல, கட்சி யாருக்குன்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ளார எடப்பாடி ஒரு முடிவு எடுத்து அவசரப்பட்டு மகனை கூட்டிகிட்டு வந்து நான் உங்களுக்கு ராஜ்யசபா தரேன்னு எதுக்கு சொல்கிறாரு? அவர் தேவை. எடப்பாடி தொகுதியிலே வன்னியர்கள் வாக்கு அதிகம். அன்புமணி இல்லை அப்படின்னா நாளைக்கு வன்னியர் எவனும் ஓட்டு போட மாட்டான். முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க எடப்பாடி தோற்று போவார். அவர் தேவை, அன்புமணியை கூப்பிட்டு வந்தார். அது மாதிரி உங்களுக்கு பிரேமலதா தேவைன்னா கூப்பிட்டு வந்து வச்சு எங்க கொடுங்க, இல்லையா கொடுக்க முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு போங்க. இட் இஸ் பிட்வீன் யூ. அவங்க ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க, நீ கொடுத்தா தான் நான் வரப்போகிறேங்கிறாங்க. இல்லை அப்படின்னா விட்டுட்டு போயிருங்க. இதுதானே டீலு. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்களும் எடப்பாடியை ஒரு தகுதி வாய்ந்த தலைவராகவோ இல்லை அடுத்த ஒரு ஃபேஸ் வேல்யூவோ பார்க்கல. நீங்கள் அதற்கு அப்பாற்பட்டு மக்கள் எப்படி பார்ப்பான் அப்படிங்கிறதான் சார். அண்ணாமலைங்கிற ஒரு கடல் அலை தான் அவர். கடல் அலையிலேயே நாளைக்கு எடப்பாடிங்கிற ரெட்டெல்லாம் முங்குச்சு. 7 இடத்துல டெபாசிட்டில் 14 இடத்துல 4வது இடத்துக்கு. விஜய்ங்கிற சுனாமியில் இந்த எடப்பாடிங்கிற ரெட்டலை என்ன ஆகும்? இதுதான் என் கேள்வி. எடப்பாடி இன்னைக்கு விஜய் வந்து 15% வாக்கு வங்கியை தொடுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக மைனாரிட்டி ஓட்ஸ் உண்டு. உறுப்பினர் மாதிரியே பேசுறீங்க சார். என்னன்னா அதை தான் சொல்ல முடியும். அதாவது நீங்கள் சொல்கிறது தான், மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தலைவர் வேணும்னு எதிர்பார்க்கலாம். இல்லைனா ஏன் 8% மாற்றம் வேணும்ன்றது ரைட்டு நீங்கள் சொல்கிறது. அப்படி மாற்றம்ன்றது விஜய் தான் மாற்றமா? யார் வந்தாலும் அவங்க தான் மாற்றம். இப்போ 8% சீமானுக்கு ஏன் போகுது? சீமான் பேசுகிறதுல எதுலேயுமே லாஜிக்கலி ஒர்க் அவுட் ஆகாது. சித்தாந்த ரீதியாகவும் அவர் எதுலேயும் சரியா இல்லைங்கிறது தெரியும். எதுலேயுமே அவர் மக்கள் ஆதரவு இருந்தாலும் ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையாக ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க கட்சியோட ஸ்ட்ரக்சர் இல்லாதப்ப ஏன் 30 லட்சம் பேர் ஓட்டு போடுறான்? ஏன்னா ஏதோ ஒரு லீடரை யாரோ ஒருத்தரை அவன் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தேடுறான். விஜயை இன்னைக்கு தேடுறான், அண்ணாமலை இதுக்கு முன்னாடி தேடினான். நாளைக்கு புதுசாக உண்மையிலே யார் உருவாகி மக்கள் நாளைக்கு அவங்கள தலைவராக ஏற்றுக்கிட்டாலும் தேடுவான். ஆனால் யாரை தேடினாலும் அவன் தேடுறானே தவிர ஆனால் கண்ணு முன்னாடி இருக்க எடப்பாடியை தேடவும் மாட்டேங்கிறான், அவன் வச்சுக்கவும் மாட்டேங்கிறாங்கிறது தான் பெரிய வருத்தமான விஷயம். 2026 சட்டமன்ற தேர்தல் மும்முனை போட்டி. தாவேகா, திமுக, அதிமுக கூட வந்து அணில் குஞ்சியான சீமானு கூட நம்ம சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது மக்கள் மத்தியில் பெரிதாக வந்து பேசப்படுற ஒரு பொருளாக இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது உங்கள் பார்வையில் எப்படி என்ன இது மக்கள் கட்சி ஓட்டாக வரப்போதா இல்லை வந்து தேர்தல் அறிக்கை வந்து ஓட்டாக மாறப்போதா? உங்களோட பார்வை என்ன? இறுதி சார் 5 வருஷம் எலெக்ஷன், அதாவது ஒரு கவர்மெண்ட் நடக்கிறப்ப மக்கள் வந்து அந்த 5 வருஷத்தில் நடந்த எதையுமே பெருசாக வெயிட்டேஜ் போட மாட்டான். அந்த லாஸ்ட் 1 மந்த் இந்த போலிங்க்கு வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு அரசியல்வாதியாக சொல்கிறேன், அந்த கடைசி 1 மாதம்தான் உண்மையிலேயே மக்கள் வந்து அடுத்தது நம்மளை யார் ஆளணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய நிலை. அந்த இடத்துல இந்த தேர்தல் வாக்குறுதிகள்ங்கிறது உண்மையிலேயே அந்த படத்தோடைய ஒரு ஹீரோ தான். அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறது இந்த நம்ம கடந்த விஷயங்கள் டிவியாக இருக்கட்டும், கிரைண்டர், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுனதுலேயே அது இந்த 1000 ரூபாயே டிஎம்கேவுக்கு அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் ஃபேக்டராக இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப இந்த விஷயம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் எடுபடுமா அப்படின்னா இது பேசும் பொருளில் ஆயிருக்குங்கிறதே எனக்கு இன்னும் தெரியல. அதாவது இப்போ 1000 ரூபா கொடுக்கறதுல மக்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆனால் எடப்பாடி 2000 ரூபா தருவாருங்கிறதே இன்னும் மக்கள்கிட்ட முழுமையாக போய் சேரலை. அதற்கு அப்பாற்பட்டு ஏன்னா பப்ளிக்கில் மொஃபசலில் போய் ரீச் ஆகிறது டிஎம்கே தான் சார் ஃபஸ்ட்டு ரீச் ஆகும். இப்போ நாளைக்கு ஒரே திமுக 3000 ரூபா தரேன் ரீச் ஆகட்டுமே, மக்கள் மத்தியில் நாளைக்கு இது எப்படி ஆகுது? இது முதல்ல வாக்கை ஏலம் எடுக்கக்கூடியதாக மறைமுகமாக போகிற மாதிரி ஆகிடுது. அதனால தான் நான் தனிப்பட்ட முறையில் இதை விரும்பலை. ஆனால் மக்கள் மத்தியில் இது கண்டிப்பாக இது ஒரு வரவேற்பை பெறுமானா
எடப்பாடி சொல்கிறது ரீச் ஆகலை ஒன்று, இன்னொன்று நம்ப மாட்டாங்க 2. பட் டிஎம்கே 1000 ரூபா கொடுத்ததுனால அவங்க திரும்பி 2500 தரேன்னு சொன்னால் கூட திமுக தான் நமக்கு திரும்பி செய்யுங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குமே தவிர, ஆனால் எடப்பாடியோடைய வாக்குகள் மக்கள் மத்தியில் எடுப்படாது. திமுகவுக்கு நல்ல முட்டு கொடுக்குறீங்க சார். சார் திமுகவுக்குன்னு இல்லை, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எடப்பாடி மக்கள் விரும்பும் வேட்பாளராக வந்து முதல்வராக நான் பர்சனலாக சொல்கிறேன். நான் ஏன் நாளைக்கு நான் டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, ஒருவேளை நான் அரசியல் விமர்சகர்னா 2 பக்கட்டும் பேசுகிறேன், நான் 2 பக்கட்டும் தான் பேசுகிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் இவங்களுக்கு டிஃபென்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, இவர்கள் மீது குறை இருக்குது. இவர்கள் தூய ஆட்சி நடத்துகிறாங்களா, இவங்க நல்லவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இவர்களை விட வேறு நல்ல கட்சி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாது. இன்னொன்று, இதில் ஒன்றுத்துக்கும் உதவாத எடப்பாடியை நான் பூஸ்ட் பண்ணி நாளைக்கு டிஎம்கே நல்லா செய்கிற கட்சியை நான் டேமேஜ் பண்ணுறதுக்கு உண்மையிலே அவங்க நல்லா செய்கிறவங்கள நான் சப்போர்ட் பண்ணுறது தானே பெட்டராக இருக்கும். அதுதான் ஸ்டாண்ட். சரிங்க சார். மாற்றத்தை நோக்கி 2026 சட்டமன்ற தேர்தல் யார் அந்த மும்முனை போட்டியில் யார் அந்த அரியணையில் உட்காரோன்னு பார்ப்போம் சார். கண்டிப்பாக பொறுத்துருங்க, பாருங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். This festive season, travel the world with Grand Royal Tours. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557.